ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? மேஜர் மதன்குமார், அண்ணாமலை எக்ஸ் IPS பங்கேற்கும் சாணக்கியாவின் உரைவீச்சு. ஜூன் 1 ஞாயிறு மாலை 6 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. புதிய ரேஷன் கார்டு கேட்டு 1.40 லட்சம் பேர் விண்ணப்பித்து காத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுக்கு ஆதார் எண் உள்ளிட்ட ஆவணங்களுடன் பொது விநியோக திட்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் முகவரியில் அதிகாரிகள் ஆய்வு செய்து 30 நாட்களுக்குள் ரேஷன் கார்டுகளை வழங்க வேண்டும். ஆனால் 2 ஆண்டுகளாக இதற்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு முதல் ரேஷன் அட்டைக்கு 1.40 லட்சம் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கின்றன. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் 1.15 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயை அரசு வழங்கி வருகிறது. அந்த திட்டத்திற்கு 2.20 கோடி ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடப்பதால் விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை வழங்க இந்த மாதம் முதல் பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கின்றனர். இந்த பணிகள் சில நாட்களில் தொடங்கப்பட இருக்கின்றன. எனவே அந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வசதியாக ரேஷன் அட்டைகள் விரைவாக வழங்குமாறு அரசுக்கு விண்ணப்பதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.